வணக்கம் நண்பர்களே. என்னுடைய நண்பர்கள் பலர் என்னிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி உண்டு. நாங்கள் முழுமை அறிவு என்ற பெயரில் தொடர்ந்து வகுப்பு நடத்தி வருகிறோம். அதில் இளங்குழந்தைகளுக்கான வகுப்புகள் உண்டு. அது தொடங்குறதுக்கான காரணம் என்னவென்றால், ஏற்கனவே பல்வேறு வகுப்புகள் நடத்தி வந்தோம். இந்திய தத்துவம், மேலை தத்துவம், இஸ்லாமிய தத்துவம், கிறிஸ்தவ தத்துவம், ஆலய கலை, மேலை நாட்டு கலை ரசனை, மேலை நாட்டு இசை ரசனை, கர்நாடக இசை ரசனை என்று பல வகுப்புகள். அத்துடன் யோகா வகுப்புகளையும் சேர்த்துக் கொண்டோம். ஏனென்றால் பலர் எங்களிடம் தங்களுடைய பிரச்சனை என்பது கவனிக்க முடியாமை, உளம் குவியாமை, அதற்கு உடல் ஒத்துழைக்காமை என்று சொன்னார். ஆகவே வெறுமை இந்த வகுப்புகளை வைத்து பிரயோஜனம் இல்லை, அதற்கான பயிற்சியை அளிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. ஆகவே யோகா தியான வகுப்புகளை நடத்தினோம். தொடர்ந்து நடந்து வருகின்றன. அவை மிகப்பெரிய அளவில் பயன் தருவதாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி வகுப்புகளுக்கு வந்த சிலர் மேற்கொண்டு சில விஷயங்களை சொன்னாங்க. அவங்களுடைய பிள்ளைங்க நவீன கணிப்பொறி விளையாட்டுகளில் தலை மறந்து விழுந்து கிடக்கிறாங்க. அவங்கள திருத்தவோ முடியல. எந்த வகையான ஆக்கபூர்வமான விஷயத்தில் அவங்கள ஈர்க்க முடியல. சிலர் நல்லா படிக்கிறாங்க, கூடவே இதில் விழுந்து கிடக்கிறாங்க. சிலர் படிக்கிறது கிடையாது. இதுக்கெல்லாம் எங்கள் பிள்ளைங்களை கொண்டு வரதுக்கு என்ன வழி என்று கேட்டாங்க. அப்போது இதுக்கு மேல நாடுகளில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். மேல நாடுகளில் இதுக்கு மாற்றாக இன்னொரு இன்டோர் எஜுகேஷனை வைக்கிறதுங்கிறது ப்ராக்டிக்கலாக நடக்கிறது இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது கணிப்பொறியில் மூழ்கி கிடக்கிற ஒரு குழந்தைக்கு கையில் புத்தகத்தை கொடுக்க முடியாது. கணிப்பொறியில் மூழ்கி கிடக்கிற ஒரு குழந்தைக்கு ஓவியம் வீட்டில் உட்காரக்கூடிய ஓவிய கலையை சொல்லிக் கொடுக்க முடியாது. இன்டோரில் எது சொல்லிக் கொடுத்தாலும் அது கணிப்பொறிக்கு தான் திருப்பி போகும். அப்புறம் கணிப்பொறி சார்ந்து இன்னொன்று சொல்லிக் கொடுக்க முடியாது. அதாவது கணிப்பொறி விளையாட்டில் மூழ்கி கிடக்கிற குழந்தைக்கு அது சார்ந்த ஒரு சாஃப்ட்வேரை சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா அது திருப்பி கணிப்பொறி விளையாட்டுக்கு தான் போகும். ஏன்னா அது ஈர்ப்பு அவ்வளோ அபாரமான ஈர்ப்பு கொண்டது. அவன் என்னதான் பண்ணுறது? அதுக்கு வேலை நாடுகள் அவங்க கண்டுபிடிச்ச வழி என்பது நேரடியாக பிராக்டிக்கலாக ஒரு இடங்கள் சென்று செய்ய வேண்டிய வேலையை சொல்லிக் கொடுப்பது. இளம் உள்ளங்களை புறச்சூழல் பெரிய அளவில் ஈர்க்கும். ஒரு காட்டுக்கு போனால் ஒரு குழந்தை கம்ப்யூட்டரை மறந்துடும், செல்ஃபோனை மறந்துடும். காடு அது பயங்கரமாக இருக்கும், அலர்ட் ஆகும். நம்மளை விட பல மடங்கு அலர்ட் ஆகும், நம்மளை விட அதிகமாக கவனிக்கவும் செய்யும். ஆகவே தான் தொடர்ந்து அங்கே காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறது, காட்டில் தங்க வைக்கிறது, கேம்பிங். அதாவது ஒரு காட்டுக்குள்ளே போய் தன் குடிசையை தானே கட்டி, கூடாரத்தை தானே கட்டி, தானே தண்ணி கொண்டு வந்து தானே சமைச்சு சாப்பிட்டு அங்கே இருக்கிற அளவுக்கு அந்த கேம்பிங் இதெல்லாம் பண்ணுறாங்க. பறவைகளை பார்த்தல், அது அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சாங்க. ஒரு குறிப்பிட்ட பறவையை தொடர்ந்து ரொம்ப தூரத்துக்கு போகிறது. அது மாதிரி விலங்குகளை அவதானித்தல், தாவரங்களை அவதானித்தல், அப்புறம் ட்ரெக்கிங், ஒரு குறிப்பிட்ட நதியின் கரையினூடாக ஒரு தூரம் பயணம் செய்வது. அந்த மாதிரி அண்மை காலமாக ஜியாலஜி, அதாவது கற்கள், கனிமங்களை பற்றின ஆர்வத்தை உருவாக்குவது, இதெல்லாம் குழந்தைகளை வெளியெடுக்குதுன்னு கண்டுபிடிச்சு அது வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கு. சரி, அதுக்கான ஒரு சிறு முயற்சியை நாம் இங்கே செய்வோமே என்று இந்த பயிற்சியை தொடங்கணும். நாங்கள் பறவை பார்த்தல் வகுப்புகளை தொடங்கணும். மிக வெற்றிகரமாக நடக்குது. ஆனால் விடுமுறைகளில் மட்டும்தான் நடக்குது. அது விடுமுறையில் ஆண்டு முழுக்க குறைவு தானே. இப்போ அக்டோபரில் ஒரு விடுமுறை காலத்தில் வருது, அடுத்து டிசம்பர் விடுமுறையில் மறுபடியும் வைப்போம், மே மாத விடுமுறையில் வைப்போம். தாவரங்களை அவதானிக்கும் வகுப்புகள் நடக்கின்றன. இந்த வகுப்புகள் குழந்தைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்போ அடுத்த கேள்வி வருது, சார் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் குழந்தைகளை எந்த அளவுக்கு ஈடுபடுத்தலாம், இது படிப்பை பாதிக்குமா? இந்த
மனநிலை எங்கிருந்து வருகிறது என்றால், சிறிய குடும்பங்களில் குழந்தைகள் எந்நேரமும் புக்கும் கையுமா உட்காந்துருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. படி படி அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. புக் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. படிக்க வச்சுட்டே இருப்பாங்க. அப்படி வைக்கக்கூடிய குழந்தை அதேமாக +2 வரைக்கும் கூட அப்படி செய்யும். நிறைய குழந்தைகள் +2 வரைக்கும் பெற்றோரின் உந்துதலுக்கு நாங்கள் 24 மணி நேரம் படிப்பாக இருந்து வரும். +2க்கு மேலே சொதப்ப ஆரம்பிச்சிடும். அப்போ ஆர்வத்தை உருவாக்குவது, போட்டி மனப்பான்மை உருவாக்க வழியாக தான் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுமே ஒழிய ப்ரெஸ் பண்ணி படிக்க வைக்க முடியாது. 24 மணி நேரம் படிக்க வைக்க முடியாது. இதே உங்களை பற்றி கேட்டுப்பாங்க, 24 மணி நேரம் வேலை பார்க்கணும் உங்கள் முதலாளி சொன்னால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா என்ன? அதுக்குள்ளே நீங்கள் சொதப்பத்தானே செய்வீங்க. அதுக்குள்ளே கேளிக்கையில் கண்டுபிடிப்பீங்க, ஓரமாக உட்காந்து ஃபேஸ்புக் பார்ப்பீங்க, அதை ஒன்று பண்ணுவீங்க. 24 மணி நேரம் முடிச்சிருக்க நேரம்லாம் யாரும் ஒர்க் பண்ண முடியாது. படிப்பு என்பது ஒரு வேலை தான். அதையும் யாரும் 24 மணி நேரம் பண்ண முடியாது. அவ்வளவு தூரம் 24 மணி நேரம் படிக்கிறதுக்கான ப்ரெஷர் இருக்கும்போது தான் குழந்தைகள் கணிப்பொறி விளையாட்டுகளுக்குள்ள, கணிப்பொறி சூதாட்டத்துக்குள்ள, பப்ஜி பாண்டியான கொடூரமான விளையாட்டுக்குள்ளே போகுது. அது சமகாலத்தின் மிகப்பெரிய அபாயம். அது இன்னும் இந்தியா குடிமகன்கள் அதை அதிகமாக புரிந்து கொள்ளவில்லை. பப்ஜி மாதிரியான விளையாட்டுகளில் உச்சத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஒன்று தமிழ்நாடு. குழந்தைகள் பெருமளவு விழுந்து கிடக்கக்கூடிய மாநிலங்கள் ஒன்று தமிழ்நாடு. இதற்கு மைய அரசிலிருந்து பெரிய எச்சரிக்கையெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இது யாரும் கண்டுக்கிறது இல்லை. கேரளம் வேறொரு திசையில் போகுது. அது இன்னும் கொடூரமானது. மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு படம் வந்தது. அந்த படம் வந்தபோது நான் இதை சொன்னேன். அது போதை நோக்கி சென்று கொண்டிருக்கு. அது இன்னொரு விஷயம். இப்போ நான் இதுக்குள்ள வரேன். இப்போ எந்த அளவுக்கு குழந்தைகளை இதில் ஈடுபடுத்தலாம், அதுக்கான பதில் இதுதான். இன்றைக்கு ஒரு குழந்தையுடைய மைய அறைகூவல் பணி என்பது படித்து முன்னாடி சென்று நிற்பது தான். போட்டியில் வெல்லலைன்னா இன்றைக்கி வாழ்க்கை இல்லை. 1 மார்க் 1/2 மார்க்கில் எல்லாம் உங்களுக்கு மருத்துவ படிப்புக்கோ அல்லது வேறு படிப்புகளுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் ஆகக்கூடிய ஒரு காலம் இல்லைவா இது? ஆகவே வேறு வழியே கிடையாது. படிக்க வச்சு தான் ஆகணும். படிப்பில் தீவிரமாக இருந்து தான் ஆகணும். அதில் 2 விதமாக குழந்தைகளை பிரிக்கலாம். ஓரளவுக்கு டிசிப்ளின்டான மைண்ட் செட்டும், கொஞ்சம் கற்பனை திறன் குறைவான அறிவுத்திறனும் கொண்ட குழந்தைகள் இருக்கு. அதாவது ஜெனரல் குழந்தைகள் படிக்கும், பரீட்சைகளை ஒழுங்காக எழுது, பாஸ் பண்ணும், வேலைக்கு போகும், ஒரு ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி குழந்தை தான் பெரும்பகுதி. அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒழுங்காக சமத்து குழந்தை. ஆனால் இன்னொரு செட் குழந்தை இருக்குது. அது சிறுபான்மை குழந்தை தான். ஆனால் ஒரிஜினலிட்டி இருக்கும், க்ரியேட்டிவிட்டி இருக்கும், துட்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் படின்னு ஓவராக அழுத்தினீங்கன்னா அது வேறு ஏதாவது திசைக்குள்ளே நுழைஞ்சிடும். கம்ப்யூட்டர் கேம்ஸுக்குள்ளே போகிறது, உண்மையிலே சொல்லப்போனால் கம்ப்யூட்டர் கேம்ஸுக்குள்ளே போகிறது ரொம்ப பரவாயில்லைன்னு சொல்லத்தக்கது. போதைக்குள்ளே, கிரிமினாலிட்டிக்குள்ளே எல்லாம் போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் இந்த சமூகம் திறந்து கொடுத்துருக்கு. இணையம் கையில் இருந்தால் போதும், செல்ஃபோன் கையில் இருந்தால் போதும், எல்லா உலகமே கையில் வந்துடும். 10 வயசு 12 வயசுக்குள்ளே போர்னோகிராஃபி திறந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலம். அப்போ நீங்கள் 24 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய, அந்த சூட்டிகையான குழந்தைய நீங்கள் சூதாட்டம் நோக்கி, குற்றம் நோக்கி தள்ளி விடுறீங்க, போதை நோக்கி தள்ளி விடுறீங்க. அதுக்கு தான் இங்கே சொல்லிட்டு இருக்கோம். அந்த குழந்தைய பற்றி தான் பேசணும். அந்த ஸ்டாண்டர்ட் குழந்தைய இருக்க, அது நம்ம கேம்களே கிடையாது. எனக்கு அது அந்த மாதிரி குழந்தைகள் மேலே அக்கறையும் கிடையாது. அவங்க வேலை பார்த்து சம்பாதிக்கிறது, குடும்பத்தை நடத்தக்கூடிய சராசரிகள், அதில் உயர் சர்ஜன்ஸ், நிர்வாகிகள் எல்லாம் கூட உண்டு, சாதாரண ஆட்களும் உண்டு. ஆனால் அவங்க சிவில் சொசைட்டியில் ஒரு பெரும்பகுதியை உருவாக்கக்கூடிய நார்மல் பீப்புள், எக்ஸ்ட்ராடினரி பீப்புள், அபாரமான திறமை கொண்ட ஆட்கள், தனித்திறமை கொண்ட குழந்தைகள், அவங்களுடைய உலகத்தை பற்றி தான் பேசுகிறேன். அவங்களுக்கு ரிலீஃப்ஸ் தேவை. அவங்க படிக்கணும். ஆனால் அந்த படிப்பிலேருந்து அவங்களுக்கு கூடுதல் கவனம் உண்டு. படிப்புக்கு ஒரு குறைந்தபட்ச கவனம் போதும். அதை ரிப்பீட்டிங்காக பர்ஃபெக்ட் பண்ண தான் வேண்டியிருக்கு. இன்னோவேஷன் அதில் கிடையாது. பாருங்கள், உங்கள் கல்லூரி அல்லது பள்ளி படிப்பில் இன்னோவேஷன், கண்டுபிடிப்புக்கே இடம் கிடையாது. புதுசாக எதுவுமே செய்ய முடியாது. அங்கே ஒரு ஃப்ரேம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் எக்ஸலன்ஸ் தான். அதை திருப்பி 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 செஞ்சு 100% பர்ஃபெக்டாக செய்கிறது தான் உங்களுடைய போட்டி. +2க்கான பாடங்களும் தான். அதை மக்கப் பண்ணி பிழை இல்லாமல் எழுதுறதுல தானே போட்டி இருக்குது. அப்போ அதுக்கு மூளை உழைப்பு தேவை, கற்பனை உழைப்பு தேவையில்லை, கற்பனையும் கிரியேட்டிவிட்டியும் தேவையில்லை. ஆனால் ஒரு கிரியேட்டிவான குழந்தைக்கு கற்பனையும் கிரியேட்டிவிட்டியும் அதுக்கு கிரேவிங் இருக்குது, அது தேவைப்படுது. அதுக்கு அதை கொடுக்கறதுக்காக தான் இதெல்லாம். அப்போ இது
அந்த கல்விக்கு வெளியே அதனுடைய ஓய்வு நேரத்தை இது செலவழிக்கணும். அது ஒரு குழந்தை படிக்காத நேரத்தில் என்ன செய்யணும்னா இதையெல்லாம் செய்யணும். பறவைகளை பார்க்கலாம், தாவரங்களை பார்க்கலாம், பறவை அட்டவணைகளை தயாரிக்கலாம், தாவர அட்டவணைகளை தயாரிக்கலாம், அந்த குழுமங்களில் இருக்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி முழு நேரம் பைத்தியம் மாதிரி அதில் போகவே போக. ஏன்னா இதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அவ்வளோ ஈஸியெல்லாம் பறவைகளை பார்க்குறதுக்கு எல்லாம் கிளம்ப முடியும். ஒரு பையன் +2 படிக்கிறான். சாட்டர்டே சண்டே காலையில் கிளம்பி மத்தியானம் வரைக்கும் பறவைகளை பார்த்துட்டு வந்தான்னா மற்ற நாட்கள் 5.5 நாட்கள்லேயே அவன் முழு நேர தீவிரமாக இருக்க முடியும். இது ஒரு சின்ன ரிலீஃப் அவனுக்கு இருக்கும். அந்த 5.5 நாட்கள்லேயும் சண்டே வந்து நம்ம கிளம்பிடுவோங்கிற எண்ணம் வந்து ஒரு சின்ன இளைப்பாறுதலை கொடுக்கும். ஒரு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆகும்போது உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பது ஒரு இனிய நினைவாக இருப்பது போல, அந்த ஞாயிற்றுக்கிழமையே முழுதர நீங்கள் ஆஃபீஸ் வேலை பார்க்கணும்னா உங்களுக்கு இடைவெளி இல்லாமல் மனம் சோர்ந்து விடும். அந்த இடைவெளிக்காக மட்டும் இதை பயன்படுத்தலாம். அப்படி தான் பயன்படுத்த முடியும். அடிக்ஷன் என்று வரக்கூடியவை எல்லாம் கம்ப்யூட்டர் கேம்ஸ் போன்றவை. அவை ஒரு கட்டத்தில் மெயின் கோர்ஸே இல்லாமல் பண்ணும். போதை அடிமைகளை போல. அது வேற, இது வேற. இப்படி ஒரு பிரைவேட் ஹாபி, ஒரு பிரைவேட் வேர்ல்டை உருவாக்கி கொடுத்தா அந்த குழந்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்துடைய திசை திரும்பல்களுக்குள் போகாது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கவன ஒருமை அமையும் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒரு பறவையை பார்க்கக்கூடிய குழந்தை ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு பறவைக்காக வெயிட் பண்ணக்கூடிய மனநிலையை வளர்த்து கொண்டது என்றால் அதனால் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து படிக்கவும் முடியும். 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை வாட்ஸ்அப்பை செல்ஃபோனை நோண்டிட்டு இருக்கக்கூடிய பழக்கத்திலிருந்து அது விடுபடும். ஒரு குறிப்பிட்ட தாவரத்தை மேலிருந்து கீழ் வரைக்கும் பார்த்து அதனுடைய எல்லா பகுதியிலும் அட்டவணையிடக்கூடிய ஒரு மனநிலை வாய்த்தது என்றால் அது ஒரு புத்தகத்தையும் கூர்ந்து படிக்க முடியும். எதிர்காலத்தில் ஒரு ஆய்வாளனும் ஒரு அறிவியலாளனும் ஆகவும் முடியும். ஏன்னா அதுக்கு தேவையான இந்த கவனக்குவிப்பு தான். படிப்பு என்பது ஒரு பயிற்சி தான். அதுக்கு இணையான பயிற்சி கவனக்குவிப்பு பயிற்சி, ஒருங்கிணைவு பயிற்சி, வெளியே சென்று புழங்குவதற்கான பயிற்சி. இதே மாதிரி இன்னொரு பயிற்சி இருக்கு. அது களப்பயிற்சி, மக்களுடன் பழகுவதற்கான பயிற்சி. அந்த பயிற்சியை நாங்கள் கொடுத்து வருகிறோம். 2 நண்பர் ஈரோடு கிருஷ்ணன் அவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கி களப்பயிற்சியை கொடுத்து வருகிறார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெருந்தலையூருங்கிற ஊரில் அந்த ஊரில் அத்தனை பேரை கொண்டும் வாக்குக்கு பணம் வாங்க மாட்டோம் என்று உறுதிமொழி எடுக்க வைத்தார்கள். அந்த ஊருடைய சுகாதாரத்தை அந்த மக்களை செய்யும்படி பயிற்றுவித்தார்கள். இப்படி களத்தில் இறங்கி பணியாற்றக்கூடிய இளைஞர்களுக்கு பல்வேறு திசை திரும்பலிலிருந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தீவிரம் உருவாகுது. அதுவும் இந்த வருங்காலத்தில் மிக முக்கியமான ஒரு தேவையாக அமையும். வருங்காலத்துடைய மிகப்பெரிய திறமைகள் ஒன்று மக்களிடம் பழகுவது, மக்களை ஒருங்கிணைப்பது. அந்த வகுப்புகளை முழுமை அறிவு சார்பு நடத்த முடியாது. ஏன்னா அது 3 நாளில் செய்யக்கூடியதல்ல, குறைந்த 1 மாதம் 2 மாதத்தில் செய்யக்கூடிய வேலை. ஆனால் அதுவும் முக்கியமானது. ஒரு 3 நாட்களில் ஒரு கிராமத்தில் பெண் தங்கி அதனுடைய எல்லா விஷயத்தையும் தரவுகளையும் எடுத்து பதிவு பண்ண ஒரு ஹைஸ்கூல் குழந்தைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் அது அதனுடைய படிப்பு சார்ந்த ஒரு நெருக்கடியிலிருந்து வெளியே வரும். இப்போதைக்கு பறவை பார்த்தல், தாவரங்களை அவதானித்தல், இயற்கையை அவதானித்தல் போன்றவை மிகப்பெரிய அளவில் ஒரு விடுதலை அளிக்கின்றன. இந்த படிப்பு மொனோட்டனஸாக இருக்குது. திரும்ப 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 படிக்க வேண்டியிருக்கு. ஒரு சின்ன எழுத்துப்பிழை கூட இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ண வேண்டியது. இந்த கட்டுரை உழைப்பை சரியாக செய்யணும்னா சிறு சிறு இடைவெளிகள் தேவை. அந்த இடைவெளிகளை தான் இதெல்லாம் நிரப்புது. அந்த இடைவெளியை நீ கொடுக்காம இருந்தீங்கன்னா மொத்தமாக போகக்கூடிய போதைகளுக்குள்ளே தான் இந்த சமூகம் இழுத்துட்டு போகும். ஆகவே தான் இந்த பயிற்சிகளை முன்வைக்கிறேன். இந்த பயிற்சிகளை நிபுணர்களை கொண்டு தான் செய்ய வைக்கிறேன். இன்னொன்று, இந்த பயிற்சிகளின் விளைவாக அவங்க தனிமையில் இருக்க மாட்டாங்க. அதாவது இன்றைய குழந்தை தனிமையில் இருக்குது. என் தனிமையில் இருக்குது? நீங்கள் பள்ளியில் சேர்க்குறீங்க, ஆனால் பள்ளியில் டீம் ஒர்க்கு கிடையாது. ஒவ்வொரு குழந்தையும் எக்ஸல் ஆகணும். ஒவ்வொரு குழந்தையும் போட்டியில் இருக்குல்ல. அப்போ ஒரு போட்டியில் குழந்தை இன்னொரு குழந்தைய நட்புறவு இருக்காது. அவன் பள்ளி என்பதே கடும் பயிற்சி களமாக இருக்கனால அங்கே ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இடமே கிடையாது. அங்கே விளையாட்டு இருக்கும். விளையாட்டு கடுமையான போட்டி தான். நட்பு சூழலே இல்லாமல் இருக்கு. அப்புறம் இந்த நட்பு சூழலே இருந்தால் கூட பல சமயங்கள் அது வேற திசைக்கு இழுக்கக்கூடியதாக இருக்கு. அந்த நட்பு சூழலில் ஒரு பையன் கம்ப்யூட்டர் கேம் அடிக்டாக இருந்தால் அவன் எல்லாரும் அதுக்குள்ள இழுக்க நினைப்பான். ஒரு பையன் பப்ஜி விளையாடுறான்னா பப்ஜியை பற்றியே பேசுவான், எல்லாரும் பப்ஜி நோக்கி போவான்.
ஒரு பையன் வந்து விஜய் ரசிகன், ஒரு பையன் ரஜினி ரசிகன்னா அவன் எல்லாரும் அங்கே கொண்டு போவான். பல சமயங்கள் நட்பு என்பது கெடுதலாகவும் விளையும். ஆனால் பறவை பார்த்தல் வரக்கூடிய ஒரு குழந்தை உலகளாவிய பறவை பார்க்கும் நிபுணர்களுடைய ஒரு கம்யூனிட்டிகளை நுழையுது. அதுக்கு அவங்களுக்கு சில அட்டவணைகள் இருக்குது, அதில் ஃபில்அப் பண்ணுறதுலாம் இருக்குது, நிறைய பணிகள் இருக்குது. அதெல்லாம் அது செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு ஒரு கம்யூனிட்டி கிரியேட் ஆகுது. அதில் சில ஸ்கோரிங் எல்லாம் இருக்குது, சில நிறைவுகள்லாம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பறவை பார்த்தேன் பயணம் பண்ண வேண்டியிருக்கு. அண்மையில் என்னுடைய நண்பருடைய மகன் 12 வயசு பையன், அவனை திண்டுக்கல்ல சந்தித்தா ஒரே எக்ஸைட்மெண்ட் தான். ஆனால் அவன் கண்டுபிடிச்ச பறவைகள் அவன் வந்து அட்டவணைப்படுத்திகிட்டே இருக்கான். அதில் அவன் ஏஜில் இருக்க மற்றவங்களோட ஒரு படி மேலாக இருக்கனால பெருமிதத்தில் இருந்தான். என்கிட்ட கேட்டால் நீங்கள் எத்தனை பறவை அட்டவணைப்படுத்திருக்கீங்க, அவனோட ரொம்ப குறைவுன்னு சொல்லும்போது அவனுக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. இந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டி லைஃப்பையும் இந்த அறிவியல் களங்கள் உருவாக்கி கொடுக்கும். அது பறவை பார்த்தலோ தாவரங்களை அவதானித்தலோ வெறுமே கேளிக்கைகள் அல்ல, சினிமா பார்க்குற மாதிரி சீரியல் பார்க்குற மாதிரி அல்ல, டூர் போகிறது அல்ல, பிக்னிக் போகிறது அல்ல. இன்று இருக்கக்கூடிய மிக ஆக்கப்பூர்வமான ஒரு அறிவியலின் பகுதிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நவீன வாழ்க்கையில் இளைப்பாறுதல் கூட அறிவியல் சார்ந்து இருக்கிறது தான் நல்லது. பறவை பார்த்தல் பார்த்தா அது வெறுமே ரெக்கார்ட் பண்ணுறதல்ல, பறவைகளை தெரிந்து கொள்ளுதல். பறவை தெரிந்து கொள்ளலாம், என்விரான்மெண்ட்டை தெரிந்து கொள்ளணும், செடி கொடிகளை தெரிந்து கொள்ளணும், ஒட்டுமொத்தமாக இயற்கையை தெரிந்து கொள்ளுது. அதுக்கு ஒரு அறிவியல் முறைமை இருக்குது. அந்த அறிவியல் முறைமை தான் நீங்கள் மெடிசின்லையும் மேம்படுத்துறீங்க, என்ஜினியரிங்லையும் மேம்படுத்துறீங்க. தகவலை அட்டவணைப்படுத்துதல், அதிலிருந்து கொள்கைகளுக்கு செல்லுதல், கொள்கைகளை தகவலை வச்சு சரிபார்த்தல், இப்படி நிறைய வழிமுறைகள் இருக்குது. அப்புறம் புதிய கொள்கைகள் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாமே சயின்ஸ் சார்ந்த கொள்கைகள். பறவைகளுடைய இடம்பெயர்தல் பற்றி, பறவைகளுடைய உணவு பழக்கங்கள் பற்றி, சிம்பியாட்டி சொல்லுவாங்க, ஒரு உயிர் இன்னொரு உயிரோட ஒத்து போகிறத பற்றி நிறைய புதிய கொள்கைகள் இன்றைக்கி வந்துட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட தாவரம் ஒரு குறிப்பிட்ட செடியோடு சம்மந்தப்பட்டிருக்கு, ஒரு பறவையோட சம்மந்தப்பட்டிருக்கு, ஒரு குறிப்பிட்ட பறவை வேறொரு பறவையோட தொடர்பட்டிருக்கு, சில பறவைகள் சில மிருகங்களோட தொடர்பட்டிருக்கு. அதாவது யானை, சின்ன குருவி, அந்த யானை திங்கக்கூடிய ஒரு புல், இவ்வளவு ஒன்றா சேர்ந்துருக்கு. இந்த ஒருமைப்பாடை பற்றி நிறைய கொள்கைகள் வருது. இதெல்லாம் நவீன அறிவியலின் ஏராளமான கொள்கைகள். இந்த கொள்கைகளை அறிந்து கொள்ள, அதை பரிசீலிக்க அந்த பயிற்சியை ஒரு பறவை ஆய்வு உலகம் அளிக்கும். நவீன அறிவியலோட உள்ளே போய் செஞ்சு பார்த்து கற்றுக்கொள்வது தான் பறவை பார்த்தல் என்பது, தாவரங்களை அறிதல் என்பது. இப்போ தாவரங்களை அறிதல் என்பது கொடுக்கக்கூடிய எக்ஸைட்மெண்ட் ஒன்று இருக்குது. லோகமாதேவியோட வகுப்புகளில் வரக்கூடியவங்க தன் வீட்டு கொள்ளை நிற்கக்கூடிய தாவரத்துக்கு இவ்வளவு தூரம் விஷயங்கள் இருக்கா என்று பார்த்து திரைப்படைகிறாங்க. உதாரணமாக தாவரங்களுக்கு பைத்தியம் பிடிக்குங்கிற ஒரு செய்தியை தாவரவியல் பேராசிரியரான லோகமாதை சொல்லும்போது சில குழந்தைகள் அப்படி ஷாக் ஆயிடுச்சு. அதாவது இப்போ மோன் ரோட்டில் நிற்கக்கூடிய ஒரு மரம் இரவும் பகலும் வெளிச்சத்தில் இருக்கு, அதுக்கு இரவே இல்லை. இரவும் பகலும் வெளிச்சத்தில் இருக்கிற மரம் வந்து தூங்க விடாத ஒரு உயிரினத்தை வச்சிருக்கிற மாதிரி தான். ஒரு நாயை இரவும் பகலும் தூங்க விடலைன்னா, ஒரு மனிதனை இரவும் பகலும் தூங்க விடலைன்னா அவன் என்ன ஆகாது அந்த தாவரத்துக்காகுது. ஆகவே அது சீசன் தவறி பூக்குது, சீசன் தவறி காய்க்குது, பலவிதமான உயிரின மாறுபாடுகளை அடையுது, உயிரியல் மாறுபாடுகளை அடையுது, மியூட்டேஷன்ஸ் நடக்குது. இதெல்லாம் அதனுடைய பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் சீர்குலையுது. அதாவது ஒரு பயாலஜிக்கலாக ஒரு பைத்தியம் பிடிக்குது. இதை அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாமே ஒரு குழந்தைக்கு நவீன உலகம் என்பது அறிவியலில் எந்த இடத்துல இருக்குங்கிறத காட்டக்கூடியது. ஆக பாட புத்தகம் என்பது ஒரு தகுதிப்படுத்தல், போட்டியில் வெல்வல், வாழ்க்கையில் ஒரு இடத்தை அடைவதற்கு தேவை. அதை தவிர்க்க விட முடியாது, அது அவசியம், அதுதான் மெயின். ஆனால் கூடவே இந்த மாதிரியான அறிவு செயல்பாடுகள், அறிவு சார்ந்த கேளிக்கைகள், அறிவு சார்ந்த ஒரு துணை செயல்பாடுகள் ஒரு குழந்தையுடைய கவனத்தை இன்னும் கூர்மைப்படுத்தும். ஓய்வு நேரத்தில் அதை செய்யணும். ஆனால் ஓய்வு நேரங்கள் வீணடிக்கப்படாமல் தடுக்கும். கவனக்குறைவு பரிகரிச்சு, கவனக்குறை இல்லாமல் ஆக்கி கவன குவிப்பை அளிக்கும். ஒரு விஷயத்தை ஒன்றி நீடித்த கவனத்துடன் தொடர்ந்து பல ஆண்டுகள் செய்வது எப்படி என்பதை கற்பிக்கும். அப்படி செய்யக்கூடியவருடைய ஒரு சொசைட்டி அவங்களுக்கு அளிக்கும்.
அதுதான் இன்றைய அவசிய தேவை. நன்றி.